வா 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 உட்காரு. எங்கடா போனீங்க? என்ன பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? சாயந்தரமானா இங்க வரணும்னு தெரியாதா? எத்தனை பேர்த்திட்ட கேவலப்படுறது? என்ன பொழப்புது? இந்த அப்படி இந்த எடு எடு எடு. கண்டவன்ட்டு எல்லாம் பேச்சும் ஏச்சும் கேட்க வேண்டியிருக்கு. ஒருத்தன் எல்லாம் டம்ளரே வாங்காம ஏன் டம்ளர்ல குடிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டாயா? குடிங்க குடிங்க. முதல் ரவுண்டுக்கு ஸ்ட்ராங்கா. இனிமேல் சாயந்தரம் ஆனா உடனே வரணுங்கிறத மைண்ட்ல வைங்க. ஓகேவா? சுண்டல். வாழ்க வாழ்க வாழ்க. அப்பாடா இப்ப கை நடுங்காம நிக்குது. என் ஆளு கல்யாணமா ஆயிடுச்சு மாமா. லக்கி கேர்ள். உன்னையெல்லாம் எப்படா வாழ்நாள் முழுக்கும் பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படியே கல்யாணம் ஆனாலும் 2 நாள்ல டைவர்ஸ். மண்டை ஒரு கலர், தாடி ஒரு கலர். ஏமாமா இன்னைக்கு நீ இவ்வளவு ஃபீலா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நான் அசிங்கப்பட்டது, அந்த கேவலப்பட்ட விஷயம் இருக்குல்ல அது. மாப்ள நான் அங்க பாக்குறேன்னா ஏதோ சொல்ல போறேன்னு அர்த்தம். எல்லாரும் அங்க பாருங்க பாருங்க. ஏய் என்னது இது? 90,000 ஓவா வச்சுக்கிட்டு 1 லட்சத்துக்கு செக்க கொடுக்குறியா நீ? இதுல வேற காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு தனித்தனியா ரேட்டு வேற. என் வீட்டு 10,000 உன் பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் செக்கா பாஸ் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் 10,000 நீ எப்ப வந்து தர? பேலன்ஸ் 10,000. கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், 1 ரூபாய் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். இதான் நடந்துச்சு, புரியுதா? மாப்பிள நான் ஊரை விட்டே கிளம்புறேன். எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. என்னப்பாச்சு? பேத்தி எங்க? அது வந்து ஜெராக்ஸ் கடையில ஷட்டர் எல்லாம் இழுத்து முடி இருக்கு, பூட்டும் போட்டிருக்குப்பா. நானும் போன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கெல்லாம் காரணம் அவனாதான் இருக்கும். வந்துட்டாங்கல்ல. பாயா என்னப்பாச்சு? பொண்ணை காணோம்னு சொன்னாங்க. அதேதான் நானும் கேக்குறேன். உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்கலங்கிறதுக்காக உன் பையனை வச்சு பொண்ணை தூக்கிட்டு பேசுறா. என்ன பேசுறீங்க? அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு போனாளா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? இல்ல ஃபோன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து நல்லாவே நடிக்கிறீங்க. கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. ஏன் தேவையில்லாம என் புள்ள மேல அநியாயமா பழி போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, உன் புள்ள பெரிய யோக்கியமானவன். இத பாரியா, சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. உனக்கு 1 hour டைம். அதுக்குள்ள உங்க பையன் இவங்க பொண்ணோட இங்க வந்தாகணும். என்ன சார் இது? நாங்களே நேத்துல இருந்து எங்க பையனை காணமேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பொண்ணு காணாம போனதுக்கு எங்க பையன் மேல பழி போடுறீங்க? என் புள்ளைய நான் அப்படி தப்பா வளர்க்கல சார். திவ்யா சார், இவங்க ஆளாளுக்கு இவங்க சைடு கரெக்ட்ங்கிற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சோம்னா கரெக்டான உண்மை தெரியாது. கரெக்ட் சார், நம்ம போலீஸ் பாணியிலே விசாரிக்கலாம். கரெக்ட். போலீஸ் பாணியில பொம்பளைகளையும் சேர்த்து விசாரிச்சிட வேண்டாம். ஆம்பளைகளை மட்டும் போலீஸ் பாணியில விசாரி. அதை பார்த்தா பொம்பளை வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா உண்மை வெளியே வந்துடும். சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் பண்ணும். எஸ் சார். இங்க பாருங்க, உங்க பையனுக்கு இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே பொண்ணை கடத்திடுவீங்க. அப்புறம் எங்களை கண்டுபிடிக்க சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவீங்க. இதுக்கு தானே நாங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம். மேடம், அந்த பொண்ணு காணாம போனதுல இருந்து அவங்கள விட அதிகமா தவிக்கிறது நாங்க தான். உங்க பையன் எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிருக்கான் தெரியுமா? கடத்தல் பண்ணவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டப்படி நீங்களும் பெரிய அக்யூஸ்ட் தான். பாருங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நம்ம செல் நம்பரை சத்தமா சொல்லவே கூடாது. பர்சனல் எதையுமே பப்ளிக்ல ஷேர் பண்ணவே கூடாது, இன்க்ளூடிங் நம்ம பேர், அட்ரஸ். ஓகேவா? ஓகேங்க, தேங்க்ஸ். மை ஸ்வீட் பொண்டாட்டி. நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா வேற ஒருத்தன் பார்த்துட்டு போயிடுவான். என்னடி சொல்ற? பின்ன என்னடா, தண்ணி அடிச்சிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப பாரு, நான் வரேன் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்ண சொல்ற? உன்னோட ஐபிஎஸ் லட்சியம்லாம் ஓகே, கண்டிப்பா நீ ஜெயிச்சிடுவ. அது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய. வேலைக்கா? முதல்ல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, எனக்கு ஒரு கேஸ் கொடு. சரி தரேன், பட் சத்தியம் பண்ணணும். கண்டிப்பா சத்தியம் பண்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கல்பனா மேடம் எங்க இருக்காங்க? கல்பனா மேடம் அந்த ரோஸ் கலர் சாரி சார். சரி மேடம், வெற்றி சொல்லிருப்பாளே. வாங்க, நீங்க தானா? ஆமா, நானே தான். நிறைய சொல்லிருக்கா உங்களை பத்தி. அப்படி என்ன சொன்னா? குடிச்சிட்டு ஊரை சுத்துவீங்கன்னு சொல்லிருக்கா. வேற என்ன சொன்னா? 1000 2000 பிச்சை எடுப்பீங்களாமே. வேற
வேற வெற்றி உள்ள வாங்க. உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்க போங்க. உன்கிட்டயும் அசிங்கப்படுத்திட்டாளா? உள்ள என்ன சொல்லி வச்சிருக்காளோ? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சிட். ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கே. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கேன் மேடம். வாட்? ஐயோ, சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஒருவேளை எங்க கம்பெனி உங்களை ஹையர் பண்ணாங்கன்னா எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? 1000 இல்ல 2000? 1000 2000-ஆ? ஐயோ சாரி. என்னாச்சு உங்களுக்கு? உங்களை பார்த்தா தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கா? என்ன? ஓ காட். என்ன புலம்ப வைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? அவன் இன்டர்வியூக்கு போப்போன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அது சர்டிபிகேட்ல போட்டிருக்கோம் மேடம். அது எங்களுக்கு தெரியாதா? மகாத்மா காந்தியோட டேட் ஆஃப் பர்த் என்ன? அது அக்டோபர் 2. இது மட்டும் இப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது? அன்னைக்கு தான் டாஸ்மாக் மூடி இருக்கோம் மேடம். கடவுளே, தலை சுத்துதே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கன்சீவ் ஆயிருக்கீங்களா? வாட்? ஐயோ, நான் கன்சீவ், சாரி கன்ஃபியூஷன் மேடம். நான் கன்சீவ், நீங்க கன்சீவ் இல்ல மேடம். சாரி மேடம். என்ன தலைவலிக்குதா? கல்பனா, மேம். உங்க ரெக்கமெண்டேஷனா? ஆமா மேம். கூட்டு போயிருங்க. மறுபடியும் எப்போ வர சொல்லலாம் மேம்? வரவே வேணாம், அப்படியே போக சொல்லுங்க. என்னங்க? ஐயோ, கை விட்டுறாதீங்க. இதுக்காகவே இன்டர்வியூ வரலாம் போல இருக்கே. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஹோல்ட் ஆன். ஏய். என்ன குடிச்சிருக்கியா? ஆமா, குடிச்சிருக்கேன். இன்னைக்கு குடிச்சிருக்கேன், நாளைக்கு குடிப்பேன். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ குடிப்பேன். அட பாவி, உன்னை போய் லவ் பண்ண பாரு, திருந்தவே மாட்டியா? நான் நல்ல மனுஷன் யார் சொன்னது? நீ மட்டும் நல்லவளா? ஆமா, எப்ப பார்த்தாலும் வீட்டு போ, இன்டர்வியூ போன்னு போட்டு சொல்றது. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்காரங்க போன் பண்ணி இவனை அசிங்கப்படுத்துன்னு வேற சொல்லி தொலைச்சிருவல. இன்டர்வியூக்கு போனா உனக்கு நல்லது தானடா, அதுக்கு நீ குடிப்பியா? ஆமா, குடிப்பேன். நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ இப்பவும் குடிச்சிருக்கனா? நீ இவ்ளோ பெரிய பொறுக்கியா இருப்ப. நீ மட்டும் பெரியவளா? ஏய், உனக்கு பெரிய இவன் நினைப்பு மனசு. எங்க காஃபி எடுத்துக்கங்க. எதுக்குடி இந்த அபர்ணா நலந்தானான்னு காலங்காத்தால இந்த கூத்தடிச்சிட்டு கூத்தடிக்கலீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வெற்றிக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அத சால்வ் பண்றதுக்காக சாஃப்ட் சாங்கா போட்டு அவனை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ, நம்ம வீட்டு சிங்கக்குட்டி என்ன பண்றாரு? அவன் என்ன லேசுப்பட்டவனா? ஹார்ட் சாங்கா போட்டு அவ ஹார்ட்டையே டச் பண்ற மாதிரி விசாரிப்பான் பாருங்க. இவளே பரதநாட்டியத்துல அறக்குற குழந்தைங்களை அள வச்சுட்டு என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இருடி வரேன். புள்ள வேலை தேடி போறாருல்ல, கையில கொஞ்சம் பணம் கொடுங்க. நான் அவனை வேலைக்கு போக சொன்னேன். அப்புறம் நான் தாங்க சொன்னா. அப்புறம் நான் சொன்னா அவகிட்ட போய் வாங்கிக்க சொல்லி, கட்டுறதுக்கு முன்னாடியே கை நீட்டி காசை வாங்கினா தான் பணத்தோட அருமை ஐயாவுக்கு புரியும். அப்பா, ஆனாலும் இந்த அப்பர்ணா போடுற சீன் இருக்க ஓவரா சீன் போடுறா. தம்பி, லஞ்சு அப்புறம்னாக்கு போற வெள்ள கொடுத்துருங்க. சும்மா கொடுக்க வேணாம், காசு தருவா, எடுத்துட்டு போங்க. ஏய், என்ன பண்ற? ஹே, அடி பாவி, இவ்வளவு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டா? ஒருத்தனை கூட ஓகே பண்ணல. ஐயா, கல் நெஞ்சுக்காரி. ஹே, தெரிஞ்சவங்க மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லனா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். புரியுதா? ஆமா, நீ அக்செப்ட் பண்ண உடனே ஃபாலோ பண்ணி பாம்பேல இருந்து வந்து உன்னை கிட்னாப் பண்ணுவாங்க. பாடி. ஹே, பயங்கர பாசக்காரனா இருக்கான் பாருடி இந்த டேனியலு. ஹாய் கொடுத்துருக்கான். ஹே, பாரு உடனே வேற யூனர் அனுப்பிச்சிருக்கான். இரு ஒரு செகண்ட். PAR. ஹே, வேணான்னு சொல்ற, சும்மா இரு. பூதலிங்கம் யாரு? உள்ளேனம்மா. என்ன உள்ளேனம்மாவா? ஆமாம்மா, உள்ள இருக்கிறதுனால உள்ளேனம்மா, வெளியே அனுப்பிச்சா வெளியேனம்மா. அப்படியே குத்துனேனா? குத்திட்டீங்கம்மா. யோ, சும்மா உட்காரியா? உக்காந்துட்டம்மா. உன் பேர் என்ன? குபேரனம்மா. என்னது?
குபேரனா குபேரன் நினைச்சு பல்கா எதுவும் கேட்டுறாதீங்க. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஒரு சின்சியர் ஆபீசர், ஒழுங்கா பேசு. நானும் சின்சியரா தாம்மா சொல்றேன். ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்ல. யாரு கேட்டாலும் போனை கொடுத்துருவியா இல்ல ஏற்கனவே இவனை உனக்கு தெரியுமா? ஐயா, அம்மா ஆத்தா பாட்டன் பூட்டன் சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். அந்த எடுபட்ட பையன் மட்டும் என் கையில கிடைச்சான், சங்கிலியே ஏறி மேய்ச்சி கொண்டு போடுவோம் மேடம். என் ரொமான்டிக் மூடியே மாத்திட்டேன் மேடம். இப்போ நீங்க எல்லாம் போலாம், பட் நான் என்கொயரிக்கு கூப்பிடுறப்ப எல்லாரும் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அப்படி வரலன்னா உங்களை பெர்மனண்டா லாக்அப்ல தள்ளிடுவேன்.